ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த செமஸ்டருக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே இருக்குது சரியா. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே எழுதலாம், தமிழ்லேயே எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை சரியா. அதனால் அது வந்து உங்களோட இஷ்டம் தான் சரியா. கண்டிப்பாக நீங்கள் தமிழில் தான் எழுதணும், இல்லை கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டி கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எது வந்து அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எழுதுனா ஈஸியாக நீங்கள் எழுத முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸ் ஷார்ட் கொஸ்டின்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதை தெளிவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதுமானது சரியா. தென் திராவிட மொழிகள் எவை சரியா. அதுக்கப்புறம் செம்மொழி என்றால் என்ன, தமிழில் உள்ள செவ்விலக்கிய நூல் எத்தனை எவையேனும் 5 எழுதுக. அறம் என்றால் என்ன, சான்று தருக. விருந்தோம்பல் என்றால் என்ன சரியா. அதுக்கப்புறம் மேலாண்மை என்றால் என்ன, ஐம்பெரும் காப்பியம் அல்ல ஐஞ்சிறும் காப்பியங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்கலாம். சிலப்பதிகாரம் உணர்த்தும் அறக்கருத்துக்கள் 3 கூறுக சரியா. அதுக்கப்புறம் 17 திருமுறைகள் எவை, 9ஆம் திருமுறையை பாடியவர்கள் யாவர், 12 ஆழ்வார்களின் பெயர்களை எழுதுக. சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும், ஏதேனும் 5 சிற்றிலக்கியங்களின் பெயர்களை எழுதுக. ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் எத்தனை, அவை யாவை. தூது என்றால் என்ன சரியா. அதுக்கப்புறம் பாரதியின் படைப்புகள் 5 எழுதுக. பாரதிதாசனின் படைப்புகள் 5 எழுதுக. பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் வழங்கப்படும் சிறப்பு பெயர்களை எழுதுக சரியா. இது வந்து என்னென்னா ஷார்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 கொஸ்டின் கொடுத்துக்கோம் யூனிட் 1க்கு. லாங் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் பற்றி விவரி, தமிழ் ஒரு செம்மொழி நிறுவுக, சங்க இலக்கியத்தில் பகிர்தல் அறம் குறித்து கட்டுரை வரைக, திருக்குறள் மேலாண்மை கருத்துக்கள் விளக்குக, ஐம்பெரும் காப்பியங்கள் குறித்து கட்டுரை வரைக, 17 திருமுறைகளில் பற்றி தொகுத்து கூறுக சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஆழ்வார்களின் பக்தி சிறப்பினை எழுதுக, சிற்றிலக்கியங்கள் குறித்து கட்டுரை வரைக, நவீன இலக்கிய உலகில் பாரதியும் பாரதிதாசனும் கட்டுரைக்க. 9 லாங் ஆன்சர் இருக்குது யூனிட் 1ல் சரியா. அதுக்கப்புறம் யூனிட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நடுகள் என்றால் என்ன, நடுகளுக்கு வழங்கப்படும் பெயர்களை எழுதுக. தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் காணப்படும் இடங்களை எழுதுக. பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்கள் ஏதேனும் 8 குறிப்பிடுக. மூங்கிலால் ஆன பொருட்களை பட்டியலிடுக. இசைக்கருவிகள் எத்தனை வைக்கப்படும், அவை யாவை. மிருதங்கம் செய்ய பயன்படுத்தப்படும் மரங்கள் எவை. சிலப்பதிகாரம் குறிப்பிடும் யாழின் வகைகளை எழுதுக. நாதஸ்வரத்தின் அமைப்பினை எழுதுக. வீணை எவ்வாறு செய்யப்படுகிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் 2ல் இருக்க 2 மார்க் கொஸ்டின் சரியா. அதுக்கப்புறம் லாங் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுகள் குறித்து கட்டுரை வரைக, பாறை ஓவியங்கள் பற்றி விளக்குக, பழங்குடி மக்களின் கைவினைப் பொருட்கள் பற்றி விவரி, இசைக்கருவிகள் குறித்து கட்டுரை வரைக சரியா. இதெல்லாம் வந்து யூனிட் 2ல் இருக்க லாங் ஆன்சர் கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா தெருக்கூத்து குறிப்புரைக, கரகாட்டம் என்றால் என்ன, வில்லுப்பாட்டின் தோற்றம் பற்றி எழுதுக, சிலம்பாட்டம் பற்றி குறிப்பு வரைக, தமிழர்களின் வீர விளையாட்டுகள் எவை, வளரி என்றால் என்ன, மகளிர் விளையாட்டுகள் யாவை, ஆடவர் விளையாட்டுகள் யாவை சரியா. இது வந்து ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின். அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்பாவை கூத்து மற்றும் ஒயிலாட்டம் இவற்றை தொகுத்து எழுதுக. நாட்டுப்புற கலை என்றால் என்ன, வீர விளையாட்டுகள் 4 எழுதுக. அதுக்கப்புறம் வெளிக்கள விளையாட்டுகள் உள்ளக விளையாட்டுகளை விவரிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணியான் கூத்து என்றால் என்ன விளக்குக. சிலம்பத்தின் வகைகளை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா அகம் என்பதன் பொருள் என்ன, புறம் என்பதன் பொருள் என்ன, அன்பின் 5 என்றால் என்ன, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது, கல்விக்கூடம் என்றால் என்ன, சங்க காலத்தில் பெண் கல்வியை எழுதுக, சேர மன்னரின் தலைநகரம் எது, சோழர் கப்பற்படை கப்பல்கள் என்றால் என்ன, நிலத்திணை பெயராக இடம் பெற்ற தாவரங்களை எழுதுக, பெருந்திணை என்றால் என்ன சரி. அதெல்லாம் ஷார்ட் ஆன்சர்ஸு. லாங் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தின் தாவரங்களும் விலங்குகளும் பற்றி விவரி, சங்க இலக்கியத்தில் அகம் மற்றும் புற கோட்பாடுகளை எழுதுக, தமிழர்கள் போற்றிய அறக்கோட்பாடுகளை எழுதுக, சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுத்தறிவு மற்றும் கல்வி அறிவியை பற்றி கட்டுரை வரைக, சோழர் கப்பற்படை கப்பல்களை பற்றி விவரிக்க, சுயமரியாதை இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது, கல்வெட்டுகளின் நோக்கம் என்ன, தமிழகத்தில் கல்வெட்டுகள் காணப்படும் இடங்களை கூறுக, கையெழுத்து படிகள் என்றால் என்ன, தமிழ்நாட்டில் முதல் அச்சு ஊடகம் எங்கு நிறுவப்பட்டது, சித்த மருத்துவம் என்றால் என்ன,
அதுக்கப்புறம் நோய் கண்டறியும் முறையினை கூறுக, சித்த மருத்துவத்தின் தந்தை யார்? அதுக்கப்புறம் லாங் ஆன்சர் சரியா. 5th யூனிட்டில் லாங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய விடுதலை போரில் தமிழர்களின் பங்கு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கினை எழுதுக. இந்தியாவில் முக்கிய கல்வெட்டுகள் யாவை? கையெழுத்து படிகள் எத்தனை விவரிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் புத்தகங்களின் அச்சு வரலாறுகளை விளக்குக. சுயமரியாதை இயக்கம் என்றால் என்ன, அது நெறிகளை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே போதுமானது. கண்டிப்பாக இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதாவது இங்கிலீஷ் நோட்ஸ் சரியா. இப்போ இந்த தமிழே நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இங்கிலீஷில் நீங்கள் எழுதுவீங்களா, அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட இங்கிலீஷ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.